என்பதை மக்களிடம் விதைத்தேன். அதன் விளைவே சுதந்திரம். நான் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நம்மை நாமே ஆள வேண்டும் என்ற குறிக்கோளுக்காக பாடுபட்ட அம்பேத்கர் நேருவிடம் கேட்போம். வாருங்கள் நேரு அவர்களே. வணக்கம். வணக்கம். வணங்குகிறேன் காந்திஜி அவர்களே. இன்று குடியரசு தினம் அல்லவா? அதனால் தான் நம் மக்களின் மகிழ்ச்சியை காண வந்துள்ளேன். ஆம், நானும் அதைதான் காண வந்துள்ளேன். இதோ இந்த சிறுவனுக்கு நம் நாடு குடியரசு அடைந்ததை பற்றி கொஞ்சம் விரிவாக கூறுங்களேன். நம் நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் விடுதலை பெற்றது. இருப்பினும் ஆங்கில ஆட்சியின் கீழ் தான் இருந்தது. எனவே நம் தலைவர்கள் ஒன்றி அம்பேத்கர் தலைமையில் ஒரு குழுவினை உருவாக்கினர். அந்த குழுவின் பயனே இன்று நம்மை நாமே ஆளும் அரசியலமைப்பாக இயங்குகிறது. வரவேற்கிறேன் அம்பேத்கர் அவர்களே. வணக்கம். நீங்கள் எழுதிய அரசியலமைப்பின் மூலம் எவ்வாறு இந்திய அரசியலமைப்பை எழுதினீர்கள் என்பதை சிறுவனுக்கு கூறுங்களேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம் நாட்டு தலைவர்களை நீங்கள் கொடுத்த ஆதரவும் நீங்கள் கொடுத்த நம்பிக்கையும் தான் தமிழ்நாட்டின் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அதை எழுத 2 வருடம் 11 நாட்கள் 17 நாட்கள் ஆனது. இந்த பணியை முடித்துவிட்டோம். இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய எழுதப்பட்ட அரசியலமைப்பாகும். இதில் மொத்த பிரிவுகள் உள்ளது. அதில் 12 உட்பிரிவுகள், 11 உட்பிரிவுகள், 106 திருத்தங்கள், 448 உட்பிரிவுகள், 1,17,369 சொற்கள் உள்ளது. நவம்பர் 29ஆம் நாள் 1949 நிறைவடைகின்றது. இறுதியாக 1949 முடிந்தாலும் 1949 லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு ஜனவரி 26ஆம் நாள் கூட்டப்பட்டு அன்றே பூரண சுதந்திரம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தன் நினைவாக 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். இப்போது புரிகிறதா சிறுவனே, நம் நாடு எப்படி குடியரசு நாடாக மாறியது?